Hi friends, welcome to Amil Thampu. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க வயநாடு ட்ரிப்போட லாஸ்ட் டே 3 vlog வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். சாரி இந்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப நாள் இல்ல ரொம்ப மாசம் நான் வந்து டிலே பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு டே 3ல நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்கலாம். நாங்கள் ஈவினிங் சென்னைக்கு ரிட்டர்ன் கிளம்பணும் அப்படிங்கிறனால முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டோம். ஸோ முக்கியமான ஒரு 2-3 பிளேஸுக்கு மட்டும் போயிட்டு ஈவினிங் வந்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹரிபரியாக இல்லாமல் ஃப்ரீயாக வந்து போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். முன்னாடியே வந்து கிளம்பிட்டு செக் அவுட்லாம் பண்ணிவிட்டு பே பண்ணியிருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இங்கேயே வந்து ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு நம்ம பிளேசஸ் வந்து எங்கே போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ காரில் தான் போகிறோம் அப்படிங்கிறனால லக்கேஜ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஈவினிங் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பஸ்ஸுக்கு போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நம்ம இன்றைக்கி முக்கியமாக 2 இடத்துக்கு போக போகிறோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா எண்ணூர் அப்படிங்கிற ட்ரைபல் வில்லேஜுக்கும் இன்னொரு பிளேஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான வந்து போட்டிங் 2 இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க. மெயினாக இன்னொரு இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பிளேஸுமே நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஸோ இருக்கிற டைமுக்கு எங்கே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி போகிற வழியில் இருக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து போகலாம். இன்றைக்கி பாலத்துக்கு அப்படியே கீழே போட்டுறாத. இந்த பக்கம் பாருங்க, சூப்பரா இருக்கு. அந்த வள்ளி பாரு. இந்த சைடு என்ன இருக்கு? இதெல்லாம் பிளான்டன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போல. செம்மையா இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்க பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூர். இது வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இடம். இங்கே வந்து கீழே வந்து என்ட்ரி டிக்கெட்டு, அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ஓன் வெஹிக்கலில் வந்து மேலே போக முடியாது. அங்கே இருக்க ஜீப் மூலயமா தான் நம்ம வந்து அதுக்கு பே பண்ணி வாங்கிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அடல்ட்க்கு வந்து 30 ரூபா, குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 வயசு வரைக்கும் 20 ரூபா, வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 250 ருபீஸ் ஜீப்புக்கு. இங்கேருந்து போயிட்டு ரிட்டன் அவங்களே வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ 2க்குமே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போது மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மேலே என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. நம்ம கவுண்டருக்கு அங்கே செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம டைமிங்க்கு என்ன ஜீப் இங்கே அவைலபிளாக இருக்கோ அதில் ஏறிட்டு நம்ம கீழே வந்து போய்க்கலாம். இது வந்து கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா ட்ரைபல் பீப்புளுக்காக அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த பிளேஸை வந்து டூரிஸ்ட்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற மக்கள், ட்ரைபல் மக்கள் எல்லாத்தையுமே வந்து கீழே கவர்மெண்ட் அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து அங்கே வந்து வச்சுருக்காங்க. அதில் தான் கட்டுவாங்க. இது வந்து இதில் இருக்கும் வீடு. இது வந்து இந்த பாறையில் மண்ணோட கட்டி பாறை அது கட் பண்ணிட்டு இது ஒரு கல்லுக்கு இப்போ 60-65 ரூபா.
விட்டுண்ண மாட்டேன். கீழே இருக்கிற சொல்றீங்களா சைடில் இருக்க சொல்றீங்களா? இல்லை மொத்தமாக இது கெட்டதெல்லாம் இந்த கட்டில் தான். இதெல்லாம் வந்து இந்த கட்டில் தான் பண்ணுறது. எல்லாமே பாறை தான். நம்ம நேற்று போய் பார்த்தோமே இந்த வீடு கோவில் எல்லாம் இதில் தான் பண்ணுவாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து கோவில், இந்த பெரிய பெரிய பில்டிங்கு. இது எவ்வளோ வருஷம் பழசுங்க அது? இது இப்போ ஒரு வந்து 4 வருஷம் தான். ஓகே, 4 வருஷம் இருக்காது, 2 வருஷம் 3 வருஷம் தான் இருக்கும். அடுத்த வாரம் கீழே இதே தானே இருக்கும். நட அந்த வீட்டுக்குள்ள போலாம். நட உள்ள நட உள்ள இறக்க பாரு. இருக்காங்களா? அது வெளியே போறதுக்காக போட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் மேன். படுத்து ஒன்று தூக்கம் பாரு. ட்ரை பண்ணி பாருங்க. பா அந்த வீட்டுக்கு போல வாங்குறேன். அவங்க வெளியே போயிட்டாங்க. அடுத்து ஒருத்தர் வந்துட்டாங்க. குனிஞ்சு போனேன் நான். நட டோர்ல பாரு. டோர் நல்லா குளு குளுன்னு இருக்கு, சில்லுன்னு இருக்கு. வந்து அந்த ட்ரைபல் பீப்புளோட வீடெலாம் எப்படி இருந்திருக்கும், அவங்களோட அந்த மியூசிக்கு, டான்ஸு, அவங்க என்னென்ன ஜுவல்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, என்ன பொருளாக யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மியூசியம் மாதிரி அங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாமே பார்க்குறதுக்கு. அவங்களோட மியூசியம் அங்கே இருக்க அந்த பிளேஸே வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வெயிட்டாக இருக்குமா அது? வெயிட்டு இல்லை இல்லை அதான் வெயிட்டாக இருக்குமான்னு கேட்குறேன். ஆ ஆ 3 நாள் செய்தாங்க. அகரம் தள்ளிக்க
ஐயோ ஐயோ நீ பாலை விட போற பார்த்து ஊஞ்சல் ஆட முடியாது. ஈஸ் கேட்ச். அப்பாட்ட போடு. மிஸ் பண்ணிட்டேன்னா கீழே ஓடிடும். இல்ல அப்பா பிடிச்சு பாரு போடு. நான் கேட்ச் புடி. வேண்டாம் வா. ஈஸ்ரா புடி. ஈஸ்ரா புடிச்சறதானே? போயிட்டு வரேன். மாமா என்ன சொல்றியா? அதெல்லாம் கேட்க முடியாது. நான் போறேன். ஸோ சூப்பராக ட்ரைபல் வில்லேஜ்லாம் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் இங்கேருந்து இந்த ட்ரைபல் வில்லேஜ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா போட்டிங்க்கு வந்து புக் பண்ணிட்டோம். எங்கே புக் பண்ணியிருக்கோன்னா வயநாடில் ரொம்ப ஃபேமஸான பானசூரா சாகர் டேம் அப்படிங்கிற டேமில் வந்து போட்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து போட்டிங் அங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா க்ரௌடாக இருக்கும், டிக்கெட் கிடைக்காம போகலாம். ஸோ போய் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன போட்டிங் என்ன மாதிரி வேணும்ன்ட்டு முன்னாடியே புக் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு உள்ளே வந்து டேரெக்டாக வந்து போய்க்கலாம். உள்ளே போகிறதுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடந்து டேம் வந்து ரொம்ப பெருசு. ஸோ உள்ளே வந்து அந்த போட்டிங் கிட்டே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் நடந்து போகணும். உங்களுக்கு கொஞ்சம் நடக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உள்ளே வந்து வேனுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு போய் தனியாக டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த வேனில் ஏறிட்டோம் அப்படின்னா மேலே டேம்லேயே கொண்டு போய் வந்து விட்டுருவாங்க. இங்கே இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து இன்டோர் கேம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணி நம்ம விளையாடுற மாதிரி 3D அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய கேம்ஸுமே இங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனாலும் என்டர்டெயின்மெண்ட் வந்து நிறையா இருக்குது இங்கே. இது ஸ்பீட் போட்டிங் இல்லை, அது ஸ்பீட் போட்டிங். அகர பாபுஜியும் காணும். இருக்கு பாரு. Can we go down? అద్దెగో పోయి డ్యామ్ చేసి వస్తామంటే அலை மாதிரி இருக்கு. This is one of the natural dam what I have here. சவுண்ட் நல்லா இருக்குது இல்ல பீச் மாதிரி.
இது போடு. அங்க 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 அந்த അതായത് ബോട്ട് ഇടയ്ക്കല്ലേ അല്ല ഇടയ്ക്കല്ലേ अन्नल के लिए मकर के लिए யார் இருக்கா கேமரா வேணாம் இல்லையா அகரன் ரொம்ப நீ எந்திரிக்காத அப்படியே உட்காரு உட்காந்து பண்ணு நீ ரொம்ப எந்திரிக்காத அதுவே வரும் இரு இப்ப வரும் பாரு ஃபைனல் டச் வரும் ஃபைனல் டச் இவன் கை வச்சு ஃபுல்லா இவள தூக்கிட்டான் தண்ணி ஆமா அவ்வளவுதான் ஸோ எங்களோட போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிஜமாகவே அவ்வளோ சீனிக்கான ஒரு இடத்துல அந்த போட்டிங்கில் போகும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் வயநாடு போனீங்க அப்படின்னா இந்த போட்டிங்கை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து ஃபேமிலியாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல இந்த அத்திப்பழம் மரம் வந்து பார்த்துருந்தோம் பட் யாரும் அதை பறிக்கக்கூடாது பட் நிறைய ஃபுல்லாக வந்து இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே இந்த தூரி விளையாடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கயிறு பெரிய மரத்தில் கட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் குட்டி குட்டி கேம்ஸ் அங்கங்கே பே பண்ணி விளையாடுற மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து அகரன் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை சரி ஃபர்ஸ்ட் டைம் அவன் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுருந்தோம் ஏறும் போது ஜாலியாக தான் ஏறினான்
பட் அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆனோடனே கொஞ்சம் வந்து பயந்துட்டான். போக போக பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா சுற்றும் இல்லையா, அப்போ வந்து ரொம்ப பயந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து விழுந்தா அடிபட்டுருமோ ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஸ்டார்டிங்லலாம் நல்லா சிரிச்சுட்டு தான் விளையாடிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி கேம்ஸு அந்த மரத்துலலாம் வந்து பெரிய கயிறுலாம் வந்து தூரி ஆடுறதுக்கு வந்து கட்டி விட்டுருந்தாங்க. ஸோ அதிலலாம் போய் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரொம்ப நேரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டேமில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த டேமில் வந்து சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாமே விளாண்டுட்டு இப்போ வந்து ரிட்டன் கிளம்பிட்டோம். ஸோ ரிட்டன் போகும்போதே ஒரு குட்டி மெஸ்ஸில் வந்துட்டு லஞ்ச் வந்து முடிச்சுட்டு தான் வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் நாங்கள் வெளியே ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். மற்றபடி மீதி 2 நாளுமே சின்ன ஒரு மெஸ்ஸில் தான் சாப்பிட்டோம். ஸோ அவங்களோட ஃபுட் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. அதனால் அதே மாதிரி இப்போ போகிற வழியிலே ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் இருக்க கார்லாட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக தான் சொல்கிறேன்னு தெரியல, பட் இங்கேயுமே வந்து போட்டிங் நல்லா இருக்குது. இந்த லேக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் கூட டிரைவர் அண்ணா வந்திருந்தார் இல்லையா, ஸோ அவர் வந்து சொல்லியிருந்தார். பட் அங்கேயும் போட்டிங் போயிட்டு இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணல. பட் உள்ளே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்ட்ரி டிக்கெட் மட்டும் எடுத்திருந்தோம். எனக்கோ அகரனுக்கு எல்லாத்துக்குமே 3 பேர்த்துக்கு என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லேக் இடம் வந்து ரொம்ப காமாக இருந்துச்சு. அவ்வளோ கலர்ஃபுல்லாக நிறையா செடிங்க, உள்ளே போகும்போதே வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக ஒரு ஈவினிங் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே வரலாம். ஸோ அமைதியாக வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் இது வயநாட்டில். எடுக்க முடியுமே என்னால். பால்க்கு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இப்போ பால் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ப்ளீஸ் பா, எடுத்து கொடுப்பா ப்ளீஸ். எனக்காக ப்ளீஸ். தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு பால். பா கட்டையால சொல்லி மாட்டியா. நல்லா இருக்குல்ல? நாங்கள் வேறு இங்கே இருக்கு. பிச்சுடுறேன் நான் போயில சொன்னேன். லோட்டஸ் தான் பிக்சர் நான் கொண்டு நம்ம கூடாது இதெல்லாம். நல்லா இருக்குல்ல? சுற்றி வரணுமா? ஸோ மார்னிங் இருந்து சூப்பராக ஒரு 3 பிளேஸை சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வந்துட்டு ரிட்டன் சென்னைக்கு பஸ் ஏறுறதுக்காக பஸ் ஸ்டாப்க்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் வந்து டைம் இருந்துச்சு, ஒரு 2 hours அந்த மாதிரி. ஸோ லோக்கலில் வேறு ஏதாவது பிளேஸ் பக்கத்துலேயே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். பட் இருக்க கொஞ்சம் டைமில் நம்ம போயிட்டு வர்றது வந்து ரிஸ்க்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா டிரைவர் அண்ணா சொல்லியிருந்தாங்க. ஸோ சரி வேண்டாம், ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேணான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு 1/2 hour அந்த மாதிரி ஒரு சின்ன பிளேஸ்க்கு மட்டும் போயிட்டு வந்தோம். பட் அது பெருசாக அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படிங்கிறனால அந்த கிளிப்ஸ் எதுவுமே போடல. ஸோ ரிட்டன் சென்னை பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமுக்கு வந்துடுச்சு. சேம் நம்ம சென்னையிலேருந்து வந்தோம் இல்லையா பாரதி, அதே பஸ் தான். ஸோ பஸ்ஸுமே டைமுக்கு வந்தனால கரெக்டாக வந்து ஏறிட்டோம். ஸோ டிரைவர் அண்ணாக்கு எல்லாமே வந்து 3 daysக்கான பேக்கேஜ் எல்லாமே வந்து செட்டில் பண்ணிட்டு பஸ்ஸில் வந்து ஏறியாச்சு சூப்பராக. ஸோ அந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க எங்ககிட்ட ஒரு 5:36ங்கும் போது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பஸ் வந்து போகும். அந்த வழியாக போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனை தள்ளிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அனிமல்ஸ் வந்து போகிறது உங்களால் அந்த டைமில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 3 நாளுமே வந்து சுற்றி ட்ரக்கிங் அப்படி இப்படின்னு இருந்தனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏறின உடனே எல்லாருமே வந்து ஃப்ளாட் ஆகிட்டோம். பட் நான் திடீர்னு யதார்த்தமாக ஸ்க்ரீனை விலக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக கேப்சர் ஆகலை. பட் நிறைய யானை கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருந்துச்சு. மான் அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ வயநாடுக்கு ஒரு பெரிய டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு சென்னைக்கு வந்து ரிட்டன் கிளம்பியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.